ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோளா பூரியும் சென்னா மசாலாவும் வீட்டிலேயே எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் காட்டுறேங்க. பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சென்னா செய்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே சென்னாவை எடுத்து நம்ம தனியாக ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு 8 ஹவர்ஸ் ஊறின பிறகு குக்கரில் சென்னா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு சென்னாவை 4 விசில் விட்டு எடுத்துடுவாங்க. எப்படி வெந்திருக்கணும்னா இந்த பாருங்கள், நசுக்குனா வேகணுங்க, நல்லா வெந்திருக்கணும். நசுக்குனா ஃப்ரீயாக அப்படி அழகாக அப்படி நசுங்கணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடணுங்க. எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம எப்படி தாளிக்கிறது நான் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணுங்க. எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் தேவையான அளவு சோம்பு, நான் சும்மா ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன். ஓகேங்களா, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே நான் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் தக்காளியும் நான் போட்டு ஒரு வதக்கி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா இதை அப்படியே செய்ய மாட்டேன், வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அரைச்சிட்டு செய்வேங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டு மாதிரி வருங்க. சென்னா மசாலா இந்த கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். நம்ம வெறும் சும்மா வதக்கி போட்டோன்னா அதில் வெங்காயம் தக்காளிலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதை நம்ம அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு கிரேவியும் திக்னஸாக கிடைக்கும், அண்டு இது சென்னாவும் டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லா வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் சோளா பூரி சென்னா மசாலா செஞ்சு அசத்துங்க. கடையில் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனோன்னா ஒரு சோளா பூரியும் சென்னா மசாலா சேர்த்து ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் வாங்குறாங்கங்க. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக போகிறோம்னு வச்சுக்கோங்க, 600 ருபீஸ் ஆகுங்க. ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி போகிறோன்னா கண்டிப்பாக 600 ஆகும். நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு வர செலவு அதெல்லாம் சேர்த்து இப்படியே ஒரு 1000 ருபீஸ் ஆகிடுங்க. நம்ம வேணால் வெறும் சென்னா மசாலா மட்டுமே சாப்பிடுவோம். பசங்க டெசர்ட்ஸ் கேட்பாங்க, ஐஸ்கிரீம்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. நம்ம ஒரு ரேஞ்சு நம்ம போவோம், ஆனால் அங்கே போனால் அது ஒரு ரேஞ்சில் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன். நம்ம வீட்டிலே சென்னா நம்ம செஞ்சோன்னா அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க வீட்டிலேயே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, அம்மா நீங்களே சூப்பராக செய்றீங்க. ஹோட்டலோட நம்ம வீட்டில் செய்கிறது பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு தருவோங்க, சுத்தபத்தமாக செஞ்சு தருவோம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம வீட்டில் பார்த்து செய்வோங்க. எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி. இப்போ சப்போஸ் ஒரு வெங்காயம் தக்காளியே எடுத்துக்கோங்க, அழுகி போய் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்ட்டு அது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரிங்க, அதில் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா நம்ம அதை தூக்கி இருந்துட்டு நம்ம பார்த்து நம்ம செய்வோம். ஆனால் ஹோட்டல்லலாம் அப்படி செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்வோங்க நம்ம குழந்தைங்களுக்கு. அதுதாங்க பிள்ளைங்களுக்கு நல்லது. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காய தக்காளி ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு ஈஸி தாங்க வேலை. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம தாளித்து விட்டுட்டு நம்ம அழகாக சென்னா ரெடி பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினது போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி வதக்கிட்டு நல்லா இதை ஆற விட்டு அரைச்சிக்கணுங்க. ஏன்னா மிக்ஸி சூடாகிடும். ஸோ நல்லா ஆற வச்சுக்கிட்ட பிறகு தாங்க நம்ம அரைக்கணும். இதை அரைச்சிட்ட பிறகு தாங்க நம்மளுக்கு வேலையே இருக்கும். எப்பயும் போல் நம்ம தாளித்து விட்டுருலாங்க. சரிண்ணா, எப்படின்னா அதே மாதிரி எண்ணெய் பட்டை லவங்கம் இருந்தால் பட்டை லவங்கம் போடுங்க. இல்லைன்னா சோம்பு இருந்தால் சோம்பு கூட போட்டுக்கோங்க. அது ஒரு வாசனைக்கு தாங்க. சோம்பு போட்டுக்கிட்டு நல்லா பொரிஞ்சோடனே இந்த பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அது கூட நல்லா லைட்டாக ஒரு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி எது நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி போட்டுருவேன். அப்படின்னா கொத்தமல்லிலாம் அரைச்சி விட்டுட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க. நல்ல டைஜஷன், குட் ஃபார் டைஜஷனுங்க. ஏன்னா குழந்தைங்க கொத்தமல்லிலாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த இலை தழையாக இருக்குனால அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. கருவேப்பிலை வேணால் நான் டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணிப்பேங்க லாஸ்ட்டாக. கொத்தமல்லிலாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பிபி பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால், பிபிக்கெலாம் ரொம்ப நல்லது. ப்ளட் சுகரு எல்லாத்துக்குமே நல்லதுங்க கொத்தமல்லி. அந்த கொத்தமல்லியை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதோ டெக்கரேஷனுக்காக குழம்புல போடுறோம் இல்லையா, அப்படி போட்டோன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து தூக்கி போட்டுருவாங்க ஏதோ இலைன்னு சொல்லிட்டு அந்த கசப்பு தன்மைக்காக. ஆனால் நம்ம அதை தூக்கி போடாதபடிக்கு நம்ம இதில் அரைச்சி விட்டுட்டோன்னா அப்போ நம்மளுக்கு குழம்போடு சேர்த்து நம்மளுக்கு அது பலனாகவும் ஆகிடுங்க. எங்கள் அம்மாலாம் கருவேப்பிலையெல்லாம் எப்போவுமே
அப்படியே போடுறத விட அரைச்சி விட்டு தாங்க போடுவாங்க குழம்புல. ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டு. அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து முடி நல்லா கருகருன்னு நீளமாக இருந்ததுக்கு காரணமே எங்கள் அம்மா தாங்க. வீட்டிலேயே சீயக்காய் அரைப்பாங்கங்க. கடையில் போய்ட்டு சீயக்காய், பூந்தி கொட்டை, அதுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் செம்பருத்தி மரம் இருக்கோங்க, கருவேப்பிலை மரம் இருக்கோங்க. செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை இதெல்லாம் எங்கள் வீட்டில் வளர்றதுனால எங்களுக்கு இன்னும் நல்ல வசதியாக இருந்துச்சுங்க. சீயக்காய் அரைச்சி வந்து வச்சுருவாங்கங்க. நைட்டே என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அந்த கஞ்சி தண்ணி எடுத்து மறுநாள் சீயக்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அந்த கஞ்சி தண்ணி அதில் ஊற்றிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, இந்த செம்பருத்தி மரம் இருக்குல்லைங்க, செம்பருத்தி மரத்துலேருந்து அந்த இலைங்க பூவெல்லாம் பறித்து, கருவேப்பிலை பறித்து அம்மியில் நல்லா அரைச்சி இந்த மிக்ஸிங்கையும் அந்த சீயக்காயில் மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு தலை நல்லா கசக்கி விடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, முடி அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. எனக்குலாம் சின்ன வயசில் முடியெலாம் ரொம்ப ஆசை. எங்கள் அம்மா முடியெலாம் நல்லா நீட்டாக இருக்கும். எங்கள் அக்கா முடி, அம்மா முடியலாம். என் முடி மட்டும் குட்டையாக இருந்துச்சுங்க. அப்போ நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் முடிக்காக. அப்போ எங்கள் அம்மா இதாங்க செஞ்சாங்க. எனக்கு முடி எப்படி வளர்ந்துச்சுன்னா எங்கள் அம்மா அக்கா விட நீளமாக வளர்ந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா அடர்த்தியாக நீளமாக ஒரே மாதிரி இருக்கும் என் முடி. அப்புறம் எனக்கே ஒரு ஆசை வந்துச்சுங்க, பரவாயில்ல நம்ம முடி நல்லா வளர்ந்துருச்சுன்ற அளவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதனால் நல்ல டிப்ஸுங்க இதெல்லாம். நேச்சுரலாக நம்ம வாங்கி அரைச்சி செய்யும்போது உண்மையாகவே அதில் நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த காலத்தில் எங்கெங்க சீயக்காலாம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் ஒரு ஷாம்பு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்களே எங்களை பார்த்துக்க முடியலங்க. எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்த்த மாதிரிலாம் எங்கள் பிள்ளைங்களையும் எங்களால் பார்த்துக்க முடியல. நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்போல்லாம் எல்லாமே மெனக்கெட்டு செய்வாங்கங்க. அம்மியில் தான் அரைப்பாங்க, ஆட்டுக்கல்ல தான் மாவு ஆட்டுவாங்க. நானும் எங்கள் அக்காவும் உட்காந்து கூட சேர்ந்து தள்ளி விடுவோம். எங்கள் அம்மா ஆட்டுவாங்க, நாங்கள் யாராவது ஒருத்தர் உட்காந்து தள்ளி விடுவோம். அப்போ ஆட்டுக்கல்ல அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்குங்க. ஸ்கூல் முடித்து வந்து சாயந்தரம் வீட்டில் எங்கள் அம்மா இட்லிக்கு ஊற போட்டிருப்பாங்க. அரிசியும் உளுந்தோம். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிப்போம். உளுந்து அரைச்சி முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் அரிசியை ஆட்டிப்போம். அவ்வளோ புசுன்னு வருவாங்க இட்லிலாம். அப்படி இருக்குங்க. அதுக்கு ஒரு சாதாரண ஒரு சட்னி சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இப்போல்லாம் கடையில் மாவு வாங்கி சாப்பிட்றோம், என்ன பிரயோஜனம்? இட்லி தோசை சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்க. நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிறது மாதிரி வரவே வராதுங்க. இப்போ இருங்க, நம்ம இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே இந்த கேப்பில் நம்ம கடாயில் நல்ல பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற கடாயிலே பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. ஏன்னா சோளாப்பூரிலாம் நல்லா பெருசாக உப்பெல்லாம் வருங்க. ஸோ நம்ம பெரிய கடாயை எடுத்துக்கணும். நல்ல பெரிய கடாயை எடுத்து நல்லா சூடு பண்ணி, கடாய் நல்லா சூடானதும் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாங்க. இதில் வந்து நம்ம சோளாப்பூரி இன்னும் ஒரு ஸ்பெஷல்னா, இதுக்கு நிறைய டிப்ஸுங்களாம் இருக்குங்க. பூரி நல்லா உப்பெல்லாம் வரத்துக்கு இது கூட நிறைய பேர் ரவை போடுவாங்க, உருளைக்கிழங்கு மசிச்சு போடுவாங்க. ஏன்னா பூரி நல்லா புசுன்னு வரணும்னு நான் அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. வெறும் மாவுலேயே போதுங்க, நல்லா உங்களுக்கு சூப்பராக பூரி இதுவாக தாங்க வரும். இதுவே போதுங்க. இதுவே நல்லா புசுன்னு தான் வருது, தெரியுதுங்களா? பூரியில் லைட்டாக ஓட்டை வந்துச்சுங்க, அதாங்க பூரி நல்லா புசுன்னு வரல. இப்போது இது நல்லா ஃபில்டர் பண்ணி, எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துடணுங்க. எடுத்து இதில் வச்சுட்டு அடுத்த பூரி போடலாங்க. ஃபஸ்ட்டு பூரின்றனால அது கொஞ்சம் மாதிரி டல்லாக தாங்க வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்த பூரி போடுவோங்க. தெரியுதுங்களாங்க? புசுன்னு வருது, தெரியுதுங்களா? ஆயில் ஒரு பக்கம் கம்மியாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். பூரியில் ஓட்டை விழுறதுனால அந்த புசுன்னு நான் ரொம்ப மெல்லூசாக திரட்டிட்டேங்க. கொஞ்சம் கனமாக தட்டியிருக்கணும், மெல்லூசாக திரட்டிட்டேன். பரவாயில்ல, எப்படினாலும் வாங்கி தானங்க போகுது. எங்கள் பிள்ளைங்க தாங்க கேட்டாங்க, பூரி புசுன்னு வர மாட்டேங்குது அப்படின்னு. இன்றைக்கும் சொதப்பிடுச்சு லைட்டாக. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் பாருங்க சூப்பராக வருங்க. அப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க இருக்கவே மாட்டாங்க. அப்போ நினைப்போம், ஐயோ யாரையா கூப்பிட்டு காட்டணும்ன்ட்டு. சரி, நம்ம லாஸ்ட்டாக ஒரு பூரி போட்டு பார்ப்போங்க. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த வேலை ரெடியாக இருக்குது. சென்னாக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போது சென்னா அரைச்சி எடுத்துருந்தனால நம்ம சென்னா மசாலா செய்ய ஆரம்பிக்கணும்.
பார்த்திங்கனாங்க கடாய் ஃபுல்லாக வருது பாருங்கள் பூரி. அதுக்கு தான் சொன்னேன், நல்ல பெரிய கடாயாக எடுத்திங்கன்னா பூரி நல்லா தாராளமாக வேகும். நம்ம சின்ன சின்ன கடாயெலாம் எடுத்தோன்னா பூரி வேகத்துக்கு கஷ்டப்படுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னா கொஞ்ச நேரமே போதுங்க, கடகடன்னு ஆகிடும். சப்பாத்தி சுடுதாங்க கஷ்டம். அது 2 பக்கமும் திருப்பி தோசை வேக வைக்கிற மாதிரி சப்பாத்தி ரொம்ப கஷ்டங்க. வீட்டில் சப்பாத்தி கேட்டாங்கன்னா அப்புறம் அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி இதை உருட்டி திரட்டி அதை வந்து சுடுறதே பெரிய விஷயம். அதுக்கு சைட் டிஷ் வேறு தேடணும். அந்த ஸ்டேஜில் அந்த சப்பாத்தி சுடும்போது வரும் பாருங்க ஒரு கடுப்பு. தேவையில்லாத நேரத்துலாம் நல்லா பெருசாக வரும். இப்போ பாருங்கள், எதிர்பார்க்கும் போது வர மாட்டேங்குது. இப்படி அமுக்குனா பூரி புசு புசுன்னு வருதுங்க. இப்போ நம்ம சென்னா வேலையை பார்ப்போங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காய தக்காளி வதக்கணும் இல்லைங்களே, அதே கடாயிலேயே நம்ம இப்போ சென்னா செஞ்சுக்கலாங்க. இப்போ சென்னா செய்யறதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணுங்க. இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இதில் தேவையான அளவு சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இதில் அரைச்சி வச்சு அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நல்லா வதக்கினது தான், லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டென்ஷன் ஆகுதுங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறதுனால. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாடை நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் உப்பு சேர்த்து வதக்கிட்டு கூடவே லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கலரிக்கோங்க. நல்லா கலரிட்டு இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாத்தூளோ மிளகாத்தூள் உங்கள்கிட்ட என்ன மிளகாத்தூள் இதோ, என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருக்குங்க, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு அளவு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணோம். அது எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து பச்சை மிளகா செட் ஆகாதுங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக அரைச்சி வதக்குனீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் இன்னும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், அந்த வேக வச்ச சென்னாவை போட்டுக்கோங்க. தண்ணியோடு போட்டுக்கோங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த தண்ணியோடு போட்டுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா அந்த தண்ணியோட போட்டிங்கன்னா சத்தாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க, விதைய எடுத்துகிட்டு. இது எதுக்குன்னா இது வந்து நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. லெமன் போடும்போது கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை வரும். அந்த சென்னாவில் புளிப்பு சுவை அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீமி டெக்ஸ்டர் வருங்க. க்ரீம் இருந்தால் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை லைட்டாக ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குங்க. லைட்டாக நல்லா இது பண்ணி கிளறி விட்டுட்டு
இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மூடி விட்டுடுங்க, சிம்மில் வச்சுருங்க. இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாங்க, கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும். ஏன்னா சென்னா நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கு மேலே வெந்தால் அப்புறம் குழஞ்சிரும். அதனால் ஜஸ்ட்டு நம்ம இப்போ வதக்கின இந்த மிளகாத்தூள் நெடியெலாம் போகணும், இந்த சேர்த்த இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டால். இது மேலே லைட்டாக கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுலாங்க. சிம்மில் வச்சு மூடி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா இரும்பு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடுங்க டிஷ்ஷு, அதனால் நான் மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க, சுவையான சென்னா மசாலா ரெடி அண்ட் சுவையான சோளா பூரி ரெடி.